சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்ல ஆனந்தமுடனே பாடுங்களே. இயேசுவின் வழியில் மகிழுங்களேன், இயேசுவின் வழியில் மகிழுங்களேன். இந்த இகமதில் நாளும் முழங்குங்களேன். வாருங்களே வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நிறைவான ஆசிரையும் பெற கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பங்களை எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இந்த திருவழிபாட்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவான அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இந்த நாளில் கிடைக்கவும் உங்களுக்காக மன்றாடுகிறோம். இந்த நாளில் நமது கேமராமேன் திரு விக்டர் அவர்கள் அவருடைய பிறந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்காக நாம் சிறப்பாக இந்த நாளில் ஜெபிப்போம். அவருடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக அமையவும், அவருடைய கரத்தை இறைவன் பிடித்து வழிநடத்தவும், அவருடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையவும் அவருக்காக ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியில் நம்முடைய பாவங்கள் குற்றங்களையும் கூட இந்த நேரத்தில் நினைத்து மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார், அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 25, இறை திருவசனம் 6 முதல் 10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம். இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பதிலுரை பாடல், நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாய எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளித்திடுவார். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும்
நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடே. உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நான் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இரண்டாம் வாசகம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 12-14 மற்றும் 19-20. சகோதரர் சகோதரிகளே, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது உங்கள் நன்மனத்தை காட்டுகிறது. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். நம் தந்தையாகிய கடவுளுக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியொட்ட பெறுவனவாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1 முதல் 14 வரை. இயேசு மீண்டும் தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் பார்த்து உவமைகள் வாயிலாக பேசியது.
விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நேரத்தில் உங்களை மீண்டுமாய் இந்த தளத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முதற்கண் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக உபகாரிகளாக இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து உங்கள் பொருள் ஆசிரால் எங்களை நிரப்பி அருங்கொடை இல்லத்தை நாங்கள் கடந்த 7ஆம் தேதி ஜெபமாலை அன்னையினுடைய அந்த திருவிழாவினுடைய நாளில் திறந்து ஆயர் மேதகு தேவதாஸ் அம்பரோஸ் அவர்களுடைய கரத்தினாலே அது அபிஷேகிக்கப்பட்டு ஒரு நிறைவடைந்திருக்கிற ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்கள் திருமுன் நன்றியோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்கிருந்து ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று தெரியாதபடிக்கு, அதாவது திக்குமுக்காடி போகிறது சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை போல உங்களுடைய உதவிக்கரங்கள் அங்கும் இங்குமாக இருந்து வந்து குவிந்ததை நான் பார்த்தேன். கடவுள், நான் அந்த இல்லம் ஆரம்பித்து சிறிது நாட்களிலேயே கொரோனாவினால் அது தடைப்பட்டு நின்றது. ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் வீடு வீடாக போய் கையேந்தி காசு கேட்க எனக்கு வெக்கமாக இருக்குது. நான் அதை சில பேர் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, எனக்கு மன கஷ்டமாக இருக்கும், நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், நீங்கள் காசு கொடுத்தா நான் கட்டுறேன்னு என்ன சொன்னேன். என் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் அனுப்புவேன், அவர்கள் உனக்கு பணம் கொடுப்பார்கள். I will send my people, my children, they will support you அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை என் காதில் இதயத்தில் கேட்டது உண்மை. ஆனால் அது உண்மையா என்று நான் சந்தேகப்படவில்லை. கண்டிப்பாக கடவுள் செய்வார், ஆனால் அந்த ஆட்கள் யாரென்று தெரியலையே அப்படி நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் யார் என்று எங்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. எங்கிருந்தோ முகம் தெரியாத நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா எங்கள் வீட்டில் என் சகோதரனைப் போல் இருக்கிறீங்க என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய இந்த இல்லத்திற்கு கொடுத்து உதவிய மிகப்பெரிய ஆசீர்வாதமான அந்த உபகாரத்திற்கு நாங்கள் எங்களுடைய ஆழ் மனதிலிருந்து நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆயர் அவர்கள் பேசுகிற போது அந்த நாளில் 7ஆம் தேதி அவர்கள் உரையின் போது சொன்னார்கள், அவங்க சில இடங்களுக்கு போனாங்க, ஆனால் ப்ளஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, பூச வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்ன பொழுது சொன்னார், ஒரு 10 மாதத்தில் இவங்க இல்லத்தை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க அப்படிங்கிற போது அங்கே ஆண்டவருடைய செயல் கண்டிப்பாக இருந்திருக்கிறது என்பதை அறிந்து நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள்.
அது உண்மை. ஆண்டவருடைய தளத்தில் இருக்கிறவங்க அறிந்து கொள்கிற ஒரு ஆற்றல் மிகுந்த காரியம் இது. எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். அவர் புரிந்து கொண்டார். என்னிடத்தில் அநேக குருக்கள் மிக நேர்த்தியாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டினாங்க. அந்த பாராட்டுக்கு நான் மட்டும் பெருமைக்குரியவன் அல்ல, நீங்களும் பெருமைக்குரியவர்கள். எனக்கு ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி, நாங்கள் அந்த திறப்பு விழா நேரத்தில் நான் மகிழ்ச்சியால் பாடினேன் ஃபாதர், மகிழ்ந்து பாடினேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் கை தட்டினேன். அங்கே நடக்கும்போது அது என்னமோ நானே அங்கே இருக்கிறது போல் எனக்கு ஒரு உணர்வு என்று சொல்லி அவர்கள் எல்லோருமே அந்த உணர்வை வெளிப்படுத்தின அந்த நிலையை நினைத்து பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய காரியம் நம் கண்களுக்கு வியப்பாய் இருக்கிறது. அதை நான் இத்தனை ஆண்டுகள் பயணித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு அதிசயத்தை நான் இப்பொழுது தான் பார்த்திருக்கிறேன். இது ஒரு புதுவிதமான ஒரு அதிசயம். இந்த அதிசயத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னா ஆண்டவர் தான் சொந்தக்காரர். ஆனால் அவருடைய பிள்ளைகள். பணத்தை கொண்டு வரப்பெல்லாம் முகத்தை பார்ப்பேன். முகம் பார்த்தவர்கள் உண்டு, முகமே பார்க்காதவர்கள் உண்டு. குரல் மட்டுமே கேட்டிருக்கிறோம். கஷ்டத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய வேதனைகளுக்கு மத்தியில், உங்களுடைய கலக்கங்களுக்கு மத்தியில், உங்களுடைய வாழ்க்கை சூழல்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் இதோ இந்த உதவிகளை செய்து ஆண்டவருடைய கரத்தை பலப்படுத்தி இருக்கிறீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அவர் ஒருபொழுதும் கடன்காரனாக இருக்கவே மாட்டார். நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் பல மடங்கு ஆசீர்வாதமாக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதை ஆண்டவர் செய்வார். ஆகவே இந்த அருமையான வேளையில் மீண்டுமாய் உங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளினுடைய சிறப்பான இந்த வாசகத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். முதல் வாசகத்தில், படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். விருந்து ஓமை நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா அதே போல் விருந்தினுடைய அடையாளம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற அந்த விருந்தினுடைய அடையாளம். எப்படிப்பட்ட விருந்து கொடுப்பார்? நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பாடு விருந்து பற்றி பைபிள் பேசலை. அது இறையாட்சிக்குரிய விருந்து, விண்ணரசுக்குரிய விருந்து. அந்த விருந்து எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது? அங்கே சாவை ஒழித்து விடுவார். அங்கே சாவு இருக்காது. ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். கண்ணீர் இருக்காது. மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஆண்டவரே இதை உரைத்தார், அவரே இதை நமக்கு செய்வார். இவரே நம் கடவுள், இவருக்கென்றே காத்திருந்தோம். இவர் நம்மை விடுவிப்பார். இவரே ஆண்டவர், இவர் தரும் மீட்பில் நாம் அகமகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் மலையில் தங்கியிருக்கும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைகளை மக்கள் சொல்லி உற்சாகப்படுகிற அளவுக்கு அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இப்போ இந்த ஆசீர்வாதம்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா இறையரசு, விண்ணரசுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கு தான் இரண்டாவது நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், இயேசு சுவாமி ஒரு ஓமையை சொல்லி புரிய வைக்க பார்க்குறார் பரிசேயர்கள் சதுசேயர்களுக்கு. ஏற்கனவே நாம் இந்த வாசகங்களை கடந்து சென்றிருக்கிறோம், மீண்டுமாய் நினைவு கூறுகிறோம். பாருங்கள், திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தகுதியற்று போனார்கள். இந்த வார்த்தையை நம்ம ரவுண்டப் பண்ணணும். செமிகோலன் நம்ம கோலன் போட்டு நடுவில் வச்சு பார்க்கணும். தகுதியற்று போனார்கள். அப்போ என்ன செய்யணும்? தகுதியை உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ளணும். அடுத்தது வருது பாருங்கள், அரசர் உள்ளே போகிறாரு. ஒருவன் திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறான். அந்த திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறதுனுடைய அடையாளம் என்ன? தங்களை தகுதியாக்கி கொள்ளுதல், அவ்வளோதான். யார் வேணாலும் உள்ளே போயிட முடியாது. வெளியிலேருந்து ஆண்டவர் கோவப்பட்டு நம்மளெல்லாம் அழைக்கப்பட்டவங்கெல்லாம் வரலப்பா, அதனால் வெளியிலேருந்து கூப்பிடுங்கிறதுனால கண்டதையும் உள்ளே விட்டுருவாரா? விண்ணரசுக்குள்ளே அப்படி யாரும் போக முடியாது. அழைக்கப்பட்டவர்களும் தகுதி உள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள். தகுதி உள்ளவர்களாக மாறணும், மாறுறாங்க. கிறிஸ்தவர் அல்லாத ஒரு 3 பெண்கள் ஒரு ப்ரேயருக்கு போயிருந்தேன் ஒரு இடத்துக்கு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் பிறப்பில் கிறிஸ்தவர்கள் அல்ல, சமீபத்தில் தான் இயேசுவை அறிந்து கொண்டோம். நாங்கள் அறிந்து கொண்ட இயேசுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். என் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அவர்கள் வாயிலிருந்து வேத வசனங்கள் வந்ததும் அவர்களுடைய அந்த கன்விக்டட் வேர்ட்ஸ், கன்விக்ஷனோடு அவங்க பேசின அந்த உறுதியான வார்த்தைகள் என்னை சற்று அசைத்து போட்டது. இன்றைக்கி இருக்கிறாங்க எங்களுடைய லைனில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நாம் யோசிக்கணும், நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற நாம் அந்த திருமண ஆடை அணிந்திருக்கிறோமா?
இந்த ஆடையினுடைய அடையாளம். அதுக்கு தான் குருவானவர் இப்படியெல்லாம் ஆடை அணிந்து இது என்ன செய்ய சொல்கிறோம், இது தயாரிப்பு. நம்ம பூசை உடுப்பு போடுறது என்ன, பூசைக்கு முன்னாடி நம்ம தயாரிக்கிறோம், திருப்பலிக்காக தயாரிக்கிறோம். அப்போ வின்னர்ஸுக்காக நம்ம தயாரிக்கணும். திருமண ஆடைக்கு இணையான ஆடை இந்த ஆடை, திருமண ஆடை. இந்த ஆடையை தூக்கி மாட்டிக்கிறதுன்னா வெறுமனை மாட்டிக்கிறது இல்லை. இந்த ஆடையினுடைய அடையாளமாக இருக்கிற உங்களை அணி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற வார்த்தை. எப்படிப்பட்ட அணிகலன்களால் அணி செய்து கொள்வதா? இல்லை, ஆண்டவர் கொடுக்கிற விழுமியங்களால், நம்மளுடைய மனதால், குணாதிசயங்களால், ஆண்டவர் விரும்புகிற அந்த நல்ல உள்ளத்தால். ஆண்டவர் பாருங்கள், நம்மளை அதுக்குத்தான் ஆண்டவர் பிறப்பெடுக்க செய்திருக்கிறார். பிறப்பினுடைய அதிசயமே தெரிந்தெடுத்தல் தான். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 7:29-30 சொல்லுது, திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரி தண்டுவோரும் இதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றனர். ஆடை அணிகிறதுக்கான அடையாளம் நீதி நெறியை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களை உட்படுத்துகிறாங்க, திருமுழுக்கு பெற்றனர். ஆனால் பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். இதுதான் திருமண ஆடை அணியாமல் இருக்கிறதுக்கான அடையாளம். நீங்கள் கரம் பிடிச்சிருப்பீங்க வீட்டில் உங்கள் கணவன் மனைவியை, அப்போ ஒரு உடன்படிக்கையின் வார்த்தை சொன்னீங்க. அந்த வார்த்தையினுடைய அடையாளம் அந்த திருமண ஆடை அணிவதற்கான அடையாளம். திருமண ஆடை எடுத்தாச்சு, இனிமேல் நீங்கள் வீட்டில் வாழுகிற போது, ஒவ்வொரு நாளும் அவர்களை தாங்கி வாழுகிற போது நீங்கள் திருமண ஆடை அணிந்தவர்களாக இருக்கிறீங்க. மன்னிக்கிற போது, பிறரை அவதூறு பேசாத போது, ஏழைகளை பார்க்கிற போது இறங்குகிற உள்ளத்தோடு ஓடி உதவி செய்கிறீங்களே, அப்பொழுது இயேசுசாமி 2ஆம் வருகையின் போது சொல்வார், சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்த, பசியாக இருந்தேன், இது நீ இப்போ உணவு கொடுத்த. பாருங்கள், இவங்கெல்லாம் கேட்பாங்க, எப்போ கொடுத்தோம் ஆண்டவரே? ஏழைகள்லாம், நீ ஏழை ஒருவனுக்கு செய்த போதெல்லாம் எனக்கு செய்த. இதெல்லாம் ஆடை அணிந்து கொள்ளுகிற ஒரு நிலை, திருமண ஆடைக்கான அடையாளம், தகுதி பெறுகிற நிலை. ஆகவே தான் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. விண்ணரசின் பிள்ளைகளாக இருங்கன்னு சொல்லி நம்மளை பெயர் சொல்லி முன்கூட்டியே தெரிந்தெடுத்ததுக்கான அடையாளம் இதுதான். ரோமையர் 9:13 பவுலடியார் சொல்கிறாரு, இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்று, அழைக்கும் கடவுளுடைய செயல்களின்படியே நிறைவேறுகிறது என்பதும் தெளிவாகிறது. பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லுகிறோம், என் அன்பு பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு நம்மெல்லாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவங்க என்று சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளாது, நம்ம ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே ஓடி வரணும். ஆண்டவர் எதை என்னிடத்தில் கேட்கிறார் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். அதுக்கு தான் பவுலடியார் அவருடைய இந்த வாசகத்தில், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் சொல்கிறார் பாருங்க, எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ நிறைவோ குறைவோ எதிலும் எந்த சூழலிலும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன். புலம்பல நான். இஸ்ரேல் மக்கள் புலம்புனாங்க, தண்ணி கிடைச்ச போது ஆஹா ஓஹோன்னா. தண்ணி இல்லை, ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோன்னு வார்த்தை வரல. அவங்க என்ன பண்ணாங்க, மோசேவை கொல்ல பார்த்தாங்க. எங்களை கொல்வதற்காகவா இங்கே அழைத்து வந்தாய்? முனகினார்கள், புலம்பினார்கள். இன்றைக்கி நாமளும் பல நேரத்தில் இஸ்ரேல் மக்களைப் போல இருக்கிறோமா, அல்லது இந்த பவுலடியாருடைய மனநிலையை ஒத்துருக்கிறோமா? எனக்கு எல்லா நேரத்துலையும் வாழ தெரியும் சொல்லுகிறோமா? கடவுள் கொடுத்தாருன்னா நமக்கு நல்ல கடவுள், கடவுள் கொடுக்கலன்னா கெட்ட கடவுள் சொல்லுறோம். நம்ம சொல்லி கடவுளை அவதூறு பேசுகிறோம். கடவுள் ஏன் எனக்கு இப்படி செஞ்சார், ஏன் என் பிள்ளையை எடுத்துட்டார், ஏன் என் கணவரை எடுத்துட்டார், ஏன் என் மனைவியை எடுத்துட்டார், என்னமோ அவர் யாரை எடுக்கலான்னு பார்த்துட்டே இருந்தது போல். பாருங்கள், அவர் தொல்லை கொடுக்குற கடவுள் அல்ல. மாறாக வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் சில துன்பங்கள் வருகிற போது அதையும் நாம் அவருக்கிட்டேயே ஒப்புக்கொடைத்தோம்னா அவர் என்ன செய்வார், அந்த துன்பத்தையும் இன்பமாய் மாற்றுகிற அந்த வல்லமை அவரிடத்தில் உண்டு. அதனால தான் சொல்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எப்போ மறையும்? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த என் வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு வலி வேதனை, அந்த வலியை நான் கடந்து செல்ல எனக்கு ஆற்றல் கொடுங்கன்னு கேட்கணும். அப்போ கொடுப்பாரு. அதை தான் பவுலடியார் செய்கிறார். எல்லா சூழலிலும் எனக்கு வாழ தெரியும். அத்திமரம் துளிர் விடாது போனாலும்
திராட்சை செடி பலன் கொடாது போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். பாருங்க, அத்திமரம் துளிர்விடாமல் போகட்டும், திராட்சை செடிகள் பலன் கொடுக்காமல் போகட்டும், மந்தையிலே ஆடுகளோ மாடுகளோ இல்லாமல் போகட்டும், நான் என் ஆண்டவருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யோபுவினுடைய புத்தகம் எடுத்து காட்டுகிற மிகச்சிறந்த அடையாளம், அவர் தன் ஆடை இழந்து நிற்கிற நேரம், உடம்புல ஆடை போட முடியல, ஏன்னா உடம்பெல்லாம் ஒரே கட்டி புண்கள், அப்பேற்பட்ட நேரத்தில் கூட திருமண ஆடை அணிந்தவராயிருந்தார். மனைவி வந்து சொல்கிறாங்க, ஏன் இப்படி உட்கார்ந்து நீ ஆண்டவரை புகழ்ந்து இப்படி கஷ்டப்படுற, கடவுளை சபித்து விட்டு செத்துப்போ. கடவுளை சபிச்சிட்டின்னா உடனே செத்துருவ, சபிச்சிட்டு செத்துடு, இந்த துன்பத்திலேருந்து நீ விடுதலை அடைஞ்சிடலாம். அவர் கேட்கல, அவர் ஒருபோதும் ஆண்டவரை அவர் என்ன செய்யலை, இழிவுபடுத்தலை. என் அன்பு பிள்ளைகளே, வாழ கற்றுக்கொண்டிருக்கிறவர், மகிழ்ச்சியிலும் அந்த பெரிய மகிமையிலும் வாழ கற்றிருந்தவர், அந்த மண் கூட்டிலே உட்கார்ந்து கொண்டு ஓட்டினாலே தன் உடம்பை சுரண்டி கொண்டிருந்த அந்த நேரத்திலையும் கடவுளை அவர் மாற்றி பேச அவர் விளையவில்லை. அவர் கடவுளுடைய பிள்ளையாகவே இருந்தார். நாம் யோசிக்கணும். யூதித் என்கிற ஒரு மகளை வேதத்தில் பார்க்குறோம். எல்லாரும் கடவுளை புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க, எல்லாம் நல்லா இருந்தபோது. ஆனால் ஓலேஃபர் என்கிற கொடுமைக்கார அந்த படை தளபதி அந்த ஊரை வட்டமிட்டு அந்த மலையை சுற்றி வளைத்து விட்டான், தண்ணீரை நிப்பாட்டிட்டான், சாப்பாடை நிப்பாட்டிட்டான். ஒரு வாரத்தில் ஊரே அழிய போகிற ஒரு வேதனை. ஊர்காரங்கள்லாம் கூடி வந்து, ஊரில் இருக்கிற பெரியவர்கள்லாம் கூடி வந்து, ஆண்டவருக்கு இன்னும் ஒரு 4 நாள் டைம் கொடுப்போம், அதுக்குள்ளே கடவுள் செய்யலைன்னா நாம் சரண்டர் பண்ணிடுவோம். யூதித் என்கிற மகள் மாடி அறையிலே சாம்பல் உடுத்தி சாக்கு உடை உடுத்தி அவங்க ஆண்டவரோட ஜெபத்தில் இருந்தவங்க இறங்கி வந்தாங்க. இந்த செய்தியை கேட்டு ஊர் தலைவர்களை பார்த்து சொன்னாங்க, கடவுளுக்கு நாள் கொடுப்பதற்கு நீ யார்? கடவுளுக்கு நீ நாள் கொடுக்க முடியுமா? அவருடைய எண்ணத்தை நீ அறிய முடியுமா? அவரை நீ வம்புக்கு இழுக்க முடியுமா? அவரை செயலாற்ற நீ சொல்ல முடியுமா? அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அல்லவா என்று சொல்லி, இதோ ஆண்டவர் செய்ய போகிற மகத்தான விடுதலையின் காரியத்தை பாருங்கள் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, இறங்கி போய் அந்த மனுஷனுடைய தலையை வெட்டிட்டு வராங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமண ஆடை ஒவ்வொரு நாளும் நான் அணிந்திருக்கிறேனா என்பதை நாம் சோதித்தறிய வேண்டும். பவுலடியார் சொல்கிறார் பாருங்க, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, காசு பணத்தின் துணை கொண்டு அல்ல, அதிகாரத்தின் துணை கொண்டு அல்ல, நான் வாக்கப்பட்டிருக்கிற என் கணவன் மனைவியின் துணை கொண்டு கூட அல்ல, என் தாய் தந்தை இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வேசனை அன்பு செய்வது, அதுதான் முதலாவது கட்டளை. அது சொல்லுகிற செய்தி அதுதான். அதனால தான் பவுலடியார் சொல்கிறார், எனக்கு வலுவூட்டுகிறவருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, ஆயினும் நான் பட்ட துன்பத்தில் நீங்கள் பங்கு கொண்டது போ உங்கள் நன்மனதை காட்டுகிறது. பார்த்தீங்களா, துன்பத்தில் பங்கெடுக்கிறது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக பார்க்குறாரு. அப்போ திருமண ஆடை என்பது பிறருக்காக, கடவுளுக்காக, அவருடைய மகிமைக்காக துன்புறுகிற அடையாளம். இந்த அடையாளம் இல்லாமல் யாரெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடாக உட்காந்துக்கிட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்கிறோமோ நாம் ஏமாற போகிறோம். தேவ பிள்ளைகளே, ஏமாந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 4:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவருக்கும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். லவ் ஒன் another அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். கடவுளுடைய அன்பு அதற்கு இணையான இன்னொரு கட்டளையில் நிறைவு செய்யப்படுகிறது, அயலாருடைய அன்பு. என் தேவ பிள்ளைகளே, இதோ ஆண்டவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாம் மணந்து கொண்டு இருக்கிறார். மேரீடு, நம்மளெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. பாருங்கள், பைபிள் சொல்லுது, எசையா 62:5 இளைஞன் கன்னிப்பெண்ணை மணப்பது போல் உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார், மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். எப்போ மகிழ்வார்? நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருக்காக செஞ்சு, அவருடைய அழைப்பை ஏற்று, திருமண விருந்திற்கு ஆள் அனுப்பி கூப்பிட்டா இல்லை, கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் நிற்கிறது, அவர் சொன்னபடியாக திருமண ஆடை அணிந்து நிற்கிறது,
தகுதியான விதத்தில் நிற்பது. ஏதோ எல்லாத்தையும் செய்துட்டு ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்கிறதில்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை வாழ்ந்து நிற்பது, அது கடவுளுக்கு மகிமை. இயேசு சாமி தந்தையிடமிருந்து திட்டத்தை வாங்கிட்டு வந்தவர். எப்படி வேணாலும் வாழலாம் என்ற வல்லமை இருக்குதேன்னு நினச்சிருந்தாருன்னா அவர் தோற்று போயிருப்பார். லூசிஃபர் என்கிற ஒரு பிசாசு இதோ நமக்கு தெரிந்த ஒரு உண்மைதானே. அது கடவுள் உயர்ந்த நிலையில் படைத்தாரே, எல்லா வானதூதர்களுக்கும் அதிபதியாக அவரை படைத்தாரே. அந்த லூசிஃபர் இடத்தில் என்ன இருந்தது? தலைகணம் இருந்தது. நான் கடவுளை போல மாற முடியும் என்ற அந்த வேதனையான தலைகணம். எப்போ அந்த தலைகணம் அந்த லூசிஃபருக்கு வந்ததோ, மிகவும் அழகு வாய்ந்த என்ற பெயரை கொண்டிருந்த அந்த லூசிஃபர் மிகவும் அசிங்கமான அடையாளமாய் இன்று சித்தரிக்கப்படுகிறதனுடைய அந்த வேதனையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ உயரத்தில் நம்மளை தூக்குறாரு பாருங்க. எவ்வளோ பாதாளத்தில் தள்ள முடியும் அவரால். அவர் நம்மளை மணப்பெண்ணை போல மணந்து அவர் நம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? என்னில் மகிழ்கிற என் கடவுளுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நான் நினைப்பது. அதுதான் திருமண ஆடையை தேடுவது, அதற்காக செயல்படுவது, திருமண ஆடையை வாங்குவது. அதற்காக நாம் போராடி துன்பங்களை தாங்குகிற போது நீங்கள் அந்த திருமண ஆடை அணிந்திருக்கிறீங்க என்ற அர்த்தம். தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் யோசித்து பாருங்கள். துன்பம் அப்படிங்கிற போது அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். திருமண ஆடைக்கு ஒப்பான துன்பங்கள் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். பேதுரு சொல்லுவார், ராயப்பர் சொல்கிறார் அவருடைய கடிதத்தில், நீ திருடனாக இருந்தால் அதனால் வரக்கூடிய துன்பத்தை இதில் சேர்த்துடாத. நீ போய் அடுத்த பாவம் பண்ணிட்டு அந்த பாவத்தினால் விளைகிற துன்பத்தை இதில் சேர்க்காத. நீ ஒரு கொலைகாரனாக இருந்தால் அதில் வர துன்பத்தை இதில் சேர்த்துக்காத. இதெல்லாம் சேராது. நன்மை செய்து நன்மைத்தனத்தினுடைய கடவுளுக்கு நீ சாட்சியாய் நின்று அதனால் துன்பங்கள் விளைகிற போது நீ தாராளமாக சொல்லலாம், நானும் திருமண ஆடை அணிந்திருக்கிறேன். இதோ இந்த நாளில் யோசித்து பாருங்கள், இந்த திருமண ஆடையை அணிவதற்கு நான் என்ன செய்ய முடியும்? கண்களை திறந்து பார்த்தா தெரியும், தளம் நமக்கு புரியும். பலருக்கு வீடே தளமாக இருக்கிறது. மனைவியை ஏற்றுக்கொள்வது, கணவனை ஏற்றுக்கொள்வது, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வது, பெற்றோரை ஏற்றுக்கொள்வது, பங்கு சமூகத்திலே தந்தையர்களை ஏற்றுக்கொள்வது, அதுவே தளம். நம்ம என்ன செய்யணும்? எட்டி பார்க்கணும் வெளியில். யாரெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் பாவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறாங்க, உடைய பங்கு சமூகத்தில் ஜாதிய வேறுபாடுகள் இருக்குதா? அங்கே போய் நீங்கள் நிற்கணும். ஜாதியத்திலான ஒடுக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை நீங்கள் அரவணைக்கணும். அதுதான் திருமண ஆடை அணிவதற்கான அடையாளம். பொருளாதார அந்த ஏற்றத்தாழ்வுகளினாலே யாராவது ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களா? ஆதி திருச்சபையில் அப்படி தான் ஒதுக்கப்பட்டாங்க. பணக்காரர்கள் முன்னாடியே சாப்பிட்ருவாங்க தங்களுடைய சகாக்களோடு. ஏழைகள் வேலை செஞ்சுட்டு லேட்டாக வருவான், அடிமை லேட்டாக வருவான். அப்போ சாப்பாடு அவங்களுக்கு இருக்காது. அவங்க மிச்ச மீதியை சாப்பிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? பாத்திரத்தெல்லாம் வலிச்சு போட்டு அவங்க மிச்சம் இருக்கிறத தின்னுட்டு சாப்பிட்டுட்டு போகிற வேதனையை பவுலடியார் பார்த்துட்டு கடிந்து கொள்கிறார். ஆடை அணிந்திருந்தார் பவுலடியார், திருமண ஆடை. அதனால் அவருக்கு தெரியுது யார் ஆடை அணிகிறா, யார் ஆடை அணியாமல் இருக்கிறா, திருமண ஆடை இல்லாமல் இருக்கிறவங்க யார். அப்போ அவர் சுட்டி காட்டுகிறார், இதெல்லாம் தவறு. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் ஒரு மனைவி இந்த எல்லையை தாண்டி நீ வேறு என்ன செய்து கொண்டிருந்தாலும் பாவம் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு ஒரு அடையாளம் வேணும். அதான் திருமண ஆடையினுடைய அடையாளம். தேவ பிள்ளைகளே, சிந்தித்து பாருங்கள். தலங்களை நாங்கள் சொல்லிட்டோம். இதில் எந்த தளத்தில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் இங்கிருந்து சொல்ல முடியாது. சோதித்து அறிந்து ஆண்டவருக்குள்ளே ஓடிவாங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஆமேன். மீண்டுமாய் உதவி செய்த உபகாரிகளுக்கு எங்களுடைய இல்லத்திலிருந்து ஊழியர்கள் அனைவரின் சார்பாக, ஃபாதர் தீபன் அவர்கள் சார்பாக, எங்களுடைய மறைமாவட்டத்தின் சார்பாக மீண்டுமாய் ஒரு முறை நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமா
மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறை பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். முது திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதகு தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம் பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய விண்ணரசின் அரசுக்குள் அழைத்து செல்ல இறங்கி வந்தவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட
எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற போது நமக்கு வெற்றி உண்டு. இதோ இந்த திருமண காரியத்தை குறித்து இந்த சிந்தித்திருக்கிறோம். திருமண ஆடையை குறித்து சிந்தித்தோம். திருமண ஆடை அணிய வேண்டும் என்று சொன்னால் நம் கண்கள் எப்பொழுதும் இயேசுவை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இயேசுவோடு சீடன் இருக்க வேண்டும். சீடன் என்பவன் இயேசுவோடு இருக்க அழைக்கப்பட்டவன். இயேசுவினுடைய சீடத்துவம் என்பது தன்னோடு இருந்து தன்னுடைய வழிமுறைகளை கற்று அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். இதோ இந்த நாளில் இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகள் வெற்றி காண்கிறார்கள். நீங்களும் வெற்றியை காண்பீர்கள். நம்பிக்கையோடு இந்த பாடலில் இணைந்து பாடி துதிப்போம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெற்றியை நோக்கி கடந்து செல்ல ஆண்டவர் அழைக்கிறார். திருமண ஆடை அணிவது என்பது வெற்றியின் அடையாளம். இதோ ஆண்டவரை துதித்து மகிமைக்குள் கடந்து செல்வோம். வெற்றியின் ஆடையை அணிந்து ஆண்டவருக்குள் மகிழ்ந்த பிள்ளைகளாக இருப்போம். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவருடைய பிள்ளைகள், பாவப்பட்ட பிள்ளைகள், பாவத்திற்கு அடிமையான பிள்ளைகள், அவர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள், வெற்றியடைந்தார்கள். நோயுற்ற பிள்ளைகள் ஆண்டவரை பார்க்க ஓடி வந்தார்கள், வெற்றி பெற்றார்கள். இதோ என் அன்பு பிள்ளையே, நீ ஆண்டவரை நோக்கி ஓடிவா, இயேசுவை நோக்கி ஓடிவா. விண்ணையும் மண்ணையும் ஆண்டு வழிநடத்துகிற பிதாவின் குமாரனாயிருக்கிற நம் இயேசு ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தர காத்திருக்கிறவர். வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பரிசுத்தர் உன்னை தேடி வருகிற நேரம் இது. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சுதந்திரித்துக் கொள்ளுகிற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது வெற்றி வெற்றி. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். வெற்றி வெற்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காக்கின்றவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை காப்பாற்றி வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வெற்றியை நோக்கி நாங்கள் வழிநடந்து செல்ல எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. பலனிழந்து கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் தேவரீர் கரம் பிடிப்பீராக. குடும்ப பாரத்தினாலே மனமுடைந்து கிடக்கிற பிள்ளைகள் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவார்களாக ஆண்டவரே. உம்முடைய திருக்கோயில் கட்டி எழுப்பப்பட்டதை போல என் பிள்ளைகளுடைய வீடு கட்டி எழுப்பப்படுவதாக. பிள்ளைகளின் பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படுவார்களாக. தீமையின் அந்தகார இருள் பிள்ளைகளை விட்டு விலகி ஓடுவதாக. பரிசுத்த தெய்வம் என் பிள்ளைகளுடைய வீடுகளிலே குடியமர்வீராக. இதோ ஆண்டவரே, எங்களுடைய இல்லத்திற்கு கரம் கொடுத்து உதவி செய்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவரீர் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உதவி செய்கிற ஒவ்வொரு கரமும் திருமண ஆடை அணிய முயற்சிக்கிற அடையாளமாய் இருக்கிறதுனாலே அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. நீர் மகிழ்கிற அடையாளமாய் அவர்கள் என்னாலும் உடைய மடியில் கிடந்து தவழ்ந்து மகிழ்ந்திருப்பார்களாக. குடும்பத்திலே சொல்ல முடியாத கஷ்டங்கள், சொல்ல முடியாத வேதனைகள் ஏதாவது இருந்தால், நோய் நோக்காடுகள் இருந்தால் இப்பொழுது அவர்கள் விடுதலையை காண தேவரீர் கட்டளையிடுவீராக. பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே செபிக்கிறோம். இவர்களை சாட்சியாய் எழுப்பும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் எங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய காலத்தில் எல்லாம் நாங்கள் உமக்கே ஊழியம் செய்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் மகிழ்ச்சியில் இணைந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே.
இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே, இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே,